வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரித்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் 1935லேயே படம் தயாரிக்க ஆரம்பித்து விட்டது. இருந்தாலும் 1950க்கு மேல் வெளிவந்த படங்களின் விவரங்களைத்தான் எம்மால் சொல்ல முடியும். அதற்கு முன் வெளிவந்த படங்களின் விவரங்களை சரியாக சொல்ல முடியவில்லை. இப்பொழுது மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து 1950க்கு மேல் வெளிவந்து 100 நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களை பார்ப்போம். 1950இல் திகம்பர சம்யார் 100 நாள் ஓடியது. 1950இல் மந்திரி குமாரி 120 நாள் ஓடியது. 1951இல் சர்வாதிகாரி 120 நாள் ஓடியது. 1953இல் திரும்பிப்பார் 100 நாள் ஓடியது. 1956இல் அலிபாபாவும் 40 திருடர்களும் 150 நாள் ஓடியது மதுரையில். 1957இல் ஆரவல்லி 100 நாள் ஓடியது. 1959இல் வண்ணக்கிளி 100 நாள் ஓடியது. 1960இல் கைதி கண்ணாயிரம் 100 நாள் ஓடியது. 1961இல் குமுதம் 100 நாள் ஓடியது. 1965இல் வல்லவனுக்கு வல்லவன் 100 நாள் ஓடியது. 1966இல் இரு வல்லவர்கள் 100 நாள் ஓடியது. 1966இல் வல்லவன் ஒருவன் 100 நாள் ஓடியது. இந்த 12 படங்களும் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து 1950க்கு பிறகு வெளிவந்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொல்லும் பொழுது மந்திரி குமாரி, சர்வாதிகாரி, அலிபாபாவும் 40 திருடர்களும் ஆகிய படங்கள் இடம்பெறுகின்றன. மூன்றுமே எம்ஜிஆர் படங்கள். இவற்றில் முதல் இடத்தை பிடிக்கும் படம் என்று பார்த்தால் அலிபாபாவும் 40 திருடர்களும் படமே இடம்பெறுகிறது. மதுரை சிந்தாமணி தியேட்டரில் 150 நாட்கள் வரை ஓடியிருக்கிறது. மற்ற ஊர்களிலும் நன்றாகவே ஓடியிருக்கிறது. முதல் கலர் படமும் கூட. எனவே மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த பிளாக் பஸ்டர் படம் என்று சொல்லும் பொழுது அலிபாபாவும் 40 திருடர்களும் படமே இடம்பெறுகிறது. மேலும் மந்திரி குமாரியும் சர்வாதிகாரியும் நன்றாகவே ஓடியிருக்கின்றன. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.